நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். குரோதி வருடத்தோட ஆவணி மாதம் முடிஞ்சு புரட்டாசி மாதம் தொடங்க போகுது. இப்போ புரட்டாசி மாதம் அப்படின்னாலே நம்ம சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. பெருமாளுக்கு உகந்த மாதம் எல்லாருக்குமே தெரியும். மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதம் அப்படிங்கிறதால வைணவ ஆலயங்களில் எல்லாமே சிறப்பு பூஜைகள் நடக்கும். இந்த மாதம் முழுக்கவே பார்த்திங்கன்னா மாமிச உணவு யாரும் சாப்பிட மாட்டாங்க. அப்படி ஒரு புனிதமான மாதம்தான் இந்த புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களோட ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு இந்த மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மாறுதல்கள் இருக்குது. ஆட்சி, உச்சம், பரிவர்த்தனை, வக்கரம், இப்படி சகல விதமான மாற்றங்களும் இந்த மாதத்தில் கிரக நிலைகளில் இருக்குது. அதாவது புத்திகாரகன் புதனோட வீடான கன்னி ராசியில் சூரிய பகவான் மாதம் முழுக்க இருக்கார். அதே புதனோட இன்னொரு வீடான மிதுனத்தில் செவ்வாய் இருக்கார். புதன் மாத தொடக்கத்தில் சிம்மராசியில் இருக்கார். 3ஆம் தேதி அன்னைக்கு கன்னி ராசிக்கு போய் ஆட்சியும் அடைகிறாரு, உச்சமும் அடைகிறாரு. 20ஆம் தேதிக்கு மேலே துலா ராசிக்கு போயிடுவார். சுக்கிர பகவான் கன்னி ராசியில் இருக்கார். 3ஆம் தேதி துலா ராசிக்கு போய் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று உட்கார போகிறார். 28ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு போக போகிறாரு. அதோட குரு பகவான் ரிஷபராசியில் இருந்துட்டு 29ஆம் தேதி வக்கரம் அடைகிறாரு. சனி பகவான் மாதம் முழுக்க கும்பராசியில் வக்கரம். ராகு மீன ராசியிலையும் கேது கன்னி ராசியிலையும் இருக்காங்க. இதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறது. இந்த கிரகங்களோட ஏகப்பட்ட மாறுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது. அந்த வகையில் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு கடனால் அவமானப்பட்டு பல எதிர்பார்ப்புகளை உங்களுக்கு இந்த நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஏக்கத்தோடு இருக்கிற உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன கொடுக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத தொடக்கத்தில் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் வழக்கம் போல் 6ஆவது வீட்டில் தான் இருக்கார். இந்த மாத கடைசியில் அவர் வக்கரமடைய போகிறாரு. அதை நம்ம கடைசியில் பார்த்துக்குவோம், அதை பற்றி இல்லை. அதே நேரத்தில் இப்போ சனி பகவான் பார்த்திங்கன்னா ராசிக்கு 3ஆவது வீட்டில் வக்கரம் அடைஞ்சு போயிருக்காரு. 2க்கும் 3க்கும் அதிபதி சனி வக்கரத்தில் இருக்கார். அதே நேரத்தில் ராசிக்கு 4ஆவது வீட்டில் ராகு இருக்கார். சுகஸ்தானத்தில் ராகு இருந்துக்கிட்டு, அதாவது ராசி அதிபதியான குரு பகவானோட வீட்டில் இருந்துக்கிட்டு கொஞ்சம் நமக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனை, குறிப்பாக தாயாருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனை அப்படிங்கிறத எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருப்பார். அதே நேரத்தில் கேது எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கார். 10ல் ஒரு பாவி இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாவியாக கேது ராசிக்கு 10ஆவது வீட்டில் இருக்கார். தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறதான் வந்துக்கிட்டு இருக்கு. தொழிலை நம்பி 10 ரூபா முதலீடு கூட போட முடியல. தொழிலை நம்பி 10 ரூபா துணிச்சலாக கடன் வாங்க கூட முடியல. திடீர்னு 10 ரூபா வருது, திடீர்னு 10 ரூபா போகுது. அப்போ ஒரு நிலையற்ற தன்மை அப்படிங்கிறதோட ஓடிக்கிட்டு இருக்கு. என்னடா பண்ணுறது அப்படிங்கிற ரீதியில் ஒரு மன உளைச்சலோடு தான் இந்த மாதத்தை நீங்கள் தொடங்குறீங்க. ராசிநாதன் குரு 6ல் இருக்கார். 6ல் குரு ஊரில் பகை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் ஓடுது. அதேமாரி இந்த மாதம் முழுக்க 7ல் செவ்வாய் இருக்கார். தைரிய காரகன் செவ்வாய் அப்படிங்கிறதால இந்த மாதத்தில் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் உச்சபட்சமாகவே இருக்கும். போடா என்ன எல்லா கஷ்டத்தையும் பார்த்துட்டேன், இதுக்கு மேலே என்ன அப்படின்னு நீங்கள் அடிபட்டு உங்களை நீங்களே செதுக்கிக்கிட்ட ஒரு ஆளுங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் குரு ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கிறதால கொஞ்சம் மனக்குழப்பம் அப்படிங்கிறதையும் கொடுக்க தான் செய்வார். சனி பகவானும் வக்கரம். சின்ன பிரச்சனை அப்படிங்கிறது எப்பவும் போல் அப்படியே தலையை தூக்கிக்கிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் சகோதரர்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. நம்ம என்ன தான் சகோதரர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு உளுந்து செஞ்சாலும் பார்த்து செஞ்சாலும் நம்மளை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்க மாட்டாங்க. வருஷம் முழுக்க உதவி செய்கிறோம், நம்மக்கிட்ட ஒரு நாள் 10 ரூபா இருக்காது. அன்னைக்கு முக்கியமான ஒரு உதவி கேட்பாங்க. இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்னமோ வச்சுக்கிட்டு அவங்கள இலக்காரமாக பார்க்குற மாதிரி அப்படியே கொஞ்சம் கோச்சிக்கிட்டு போவாங்க. அப்படியே நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி நிலைமையில தான் இந்த மாதத்தையே தொடங்குறீங்க. கவலைப்பட வேண்டியதில்லை, பெருசாக பாதிப்புலாம் இல்லை. இந்த மாதம் நல்லாயிருக்கும். அதாவது புரட்டாசி 3ஆம் தேதி கன்னிராசியில் போய் புதன் உச்சமடைகிறார். அங்கே இருக்கிற கேதுவோட உச்சமடைகிறாரு. அதோட குரு பார்வை அப்படிங்கிறதுலையும் படுறாரு. 7க்கும் 10க்கும் அதிபதியான புதன் தொழில் ஸ்தானத்திலேயே உச்சமடைகிறார். அப்படிங்கிறது தான் ஒரு அற்புதமான ஒரு யோகம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தொழிலை நம்பி எதுவுமே செய்ய முடியல, ஏற்ற இறக்கமாக தான் இருக்குது, ஒரு நிலையற்ற தன்மையாக தான் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா. அது எல்லாம் தாண்டி தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பரவாயில்லடா, தொழில் கொஞ்சம் இப்போ தான் அப்படியே ஏற ஆரம்பிக்குது, இனிமேல் தொழிலை நம்பி நம்ம தீவிரமாக இறங்கி பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க. செய்கிற தொழிலை கைவிட்டுட்டு வேறு தொழில் தொடங்கலாமா அப்படின்னு யோசிச்சவங்களுக்கு கூட
தொழில் மேலே ஒரு நம்பிக்கை வந்துடும். தொழிலை விரிவு செய்யலாமா, வங்கிகள்கிட்ட ஏதாவது ஒத்துழைப்பு கிடைக்குமா அப்படிங்கிற ரீதியை யோசிக்க ஆரம்பிங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வங்கியில் போய் ஒரு லோனுக்கு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னாலும் அது உடனே கிடைக்கும். எந்த விதமான தங்கு தடைகளும் இருக்காது. நிறையா புது ஒப்பந்தங்கள்லாம் வந்து சேரும். தொழிலில் 10 ரூபா முதலீடு போடலாமா ஜோசியரானா தாராளமாக போடலாம். நல்ல மாற்றம் அப்படிங்கிறது தொழில் ரீதியாக இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு இருக்குது. இதனால் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏதோ நானும் இப்போ ஒரு தொழில் தொடங்கியிருக்கேன், நானும் ஒரு கடையை வச்சுருக்கேன் அப்படிங்கிற ரீதியில் தான் ஓடிச்சு. தொழில் போட்டிகள் அதிகம், சரியான வேலைக்காரங்க அமைய மாட்டாங்க, சரியான நேரத்தில் வேலைக்கு வர மாட்டாங்க, அடிக்கடி லீவு போடுறாங்க. இந்த மாதிரி இருந்த நிலைமை மாறி இதுக்கு மேலே நல்ல பணியாட்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. நல்ல தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. அதனால் செய்கிற தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அதை கொஞ்சம் விட்டுறாதீங்க, இழுத்து பிடிச்சி ஓட்டுங்க. இந்த நேரத்தில் நான் தொழிலை மாற்றுறேன், இல்லை தொழிலை விட்டுட்டு எங்கேயாவது வேலைக்கு போகலான்னு இருக்கேன், என்னால் முடியல அப்படிங்கிறவங்க கூட கொஞ்சம் இழுத்து பிடிச்சி ஓட்டினீங்கன்னா இந்த மாதம் முடியறதுக்குள்ளே தொழில் ரீதியாக பெரிய அளவில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. அதோட புரட்டாசி 3 அதே நாளில் துளாராசிக்கு சுக்கிரன் வரார். ரொம்ப அற்புதமான ஒரு நேரம். ஏன்னா துளாராசிக்கு சுக்கிரன் தான் அதிபதி. அவரோட ராசியில் அவரே வந்து ஆட்சி பெற்று உட்கார்றார். ராசிக்கு 6க்கும் 11க்கும் அதிபதியானவர் லாபத்துக்கு வராருங்கும்போது காசு பணம் 10 ரூபா கிடைக்கும். மாதிரி புனித பயணங்கள் அதிகரிக்கும். இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதால நிறைய பேர் பெருமாள் ஆலயங்களுக்கு போவாங்க. ஒரு ஸ்ரீரங்கம் போகிறேன், ஒரு திருப்பதி போகிறேன்னு இந்த மாதிரி புகழ்பெற்ற வைணவ திருத்தலங்களுக்கெல்லாம் போகணுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போயிட்டு வரலாம். அதுமாரி முதலீடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன முதலீடுகள் பெரிய லாபத்தை கொடுக்கும். இந்த குறுகிய கால முதலீடுகள் அதுதான் நமக்கு பெரிய அளவில் லாபத்தை கொடுக்கும். இன்றைக்கி 10 ரூபா போட்டு நாளைக்கு 20 ரூபா எடுக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி 10 ரூபா சம்பாதிக்கலாம். அந்த அழுகும் பொருள் வர்த்தகம் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, காய்கறி பழம் கீரை இந்த மாதிரி வர்த்தகம் செய்கிறவங்க பெரிய லாபம் பார்க்கலாம். நான் 2 நாளில் விற்று தீர்ற ஒரு பொருள், அது மாதிரி ஒரு இறைச்சி கடலாம் இந்த மாதத்தில் ஓடாது. அப்படிங்கிறதால காய்கறி பழ வகைகள் கீரைகள் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திருமண யோகம் அப்படிங்கிறது கைகூடி வரும். சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். ஒரு பெண் பார்க்கணும், வரன் பார்க்கணும், ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னா கடன்னு பார்க்கலாம். வேலை நல்ல வரன் அப்படிங்கிறது அமையும். 10 இடத்துல ஜாதகம் பார்த்தேன், 20 இடத்துல பொண்ணு பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு 2 வாரன்னு பார்த்தீங்கன்னாலே டக்குன்னு அதில் ஒன்று நல்லபடியாக அமைஞ்சு போகும். அது மாதிரி சில பேருக்கு வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வரும். நல்ல வாய்ப்பு, நல்ல சம்பளம், நல்ல வேலை அப்படிங்கிறதோட அழைப்பு வரும். அதை ஏற்றுக்கலாம், தப்பு கிடையாது. நேரம் நல்லா தான் இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியது கிடையாது. சனி பகவான் சாதகமாக தான் இருக்கார். அப்படிங்கிறதால இந்த வக்கர காலம் கொஞ்ச நாளில் முடிஞ்சிடும். நீங்கள் இப்போ வெளிநாடு போகணுன்னா தாராளமாக போகலாம். அதுமாரி புரட்டாசி 20 புதனும் லாபஸ்தானத்துக்கு வரார். லாபஸ்தானத்துக்கு சும்மா வரல, புத சுக்கிர யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகத்தை சுக்கிரனோட சேர்ந்து உருவாக்குறாரு. இடம் பூமி விற்பனையால் எதிர்பாராத தனலாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. என்றைக்கோ ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கோம் 2 லட்சத்துக்கோ 3 லட்சத்துக்கோ, இன்றைக்கி அதை போய் நம்ம எட்டி கூட பார்த்துருக்க மாட்டோம். இடம் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. யாரையாவது கூட்டு போய் பேசி தான் பார்த்துக்கணும். அந்த மாதிரி கிடந்த இடம் கூட இன்றைக்கி ஒரு 10 லட்ச ரூபா லாபத்தில் நமக்கு விற்கும். நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். பரவாயில்லையா, அன்றைக்கி வாங்கி போட்டோம், இன்றைக்கி இந்த அளவுக்கு போயிருக்கு, இதை வச்சு 10 ரூபா பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த இடம் பூமியால் லாபம். இதுமாரி புதிய சொத்து பாகப்பிரிவினைகள் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வேண்டாம். இடம் பூமியால் லாபம்னா நம்ம வாங்கி போட்டு தான் விற்கணும். பூரிய சொத்தில் கை வச்சோம் அப்படின்னாக்க சனி வக்கரத்தில் இருக்கார் 3வது வீட்டில்ங்கிறப்ப அண்ணன் தம்பியால் பிரச்சனை வரும். அது பாகப்பிரிவினை இப்போ எதுவும் செய்ய வேண்டியதில்லை. அதோட உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் வந்து கொஞ்சம் நம்மளை அப்படியே லேசாக தாங்கி பிடிப்பாங்க. இத்தனாலாக மாடா உழைச்சோம் கூட தெரிஞ்சோம், நமக்கு நல்ல பேர் இல்லை, நமக்கு வேலை மேலே வேலை தான் கொடுத்தாங்களே ஒழியோ 10 ரூபா சம்பளம் கொடுக்கலையாடா கூடுதலாக அப்படிங்கிற மனநிலை மாறி இப்போ மேலதிகாரிகளோட ஆதரவு அப்படிங்கிறது கொஞ்சம் திருப்திகரமாக இருக்கும். அதோட பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பங்குதாரர்கள் வந்து இணைவாங்க. நல்லபடியாக தான் இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அதோட இந்த மாதத்தோட கடைசி 29ஆம் தேதி குரு பகவான் வக்கரகதி அடைகிறாரு. இப்போ குரு பகவான் சாதகமற்ற இடத்துல இருக்கார். அப்படிங்கிறதால அவர் வக்கரம் அடைகிறது அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது தான். அது குரு வக்கர பலன்கள் அப்படின்னு நம்ம தனியாக உங்களுக்கு வீடியோ கொடுப்போம், அதை பார்த்து தெரிஞ்சுங்க. மற்றபடி இந்த மாதத்தில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குது. தினமும் குளிச்சு முழிவிட்டு குரு பகவானை வணங்கிட்டு உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுங்க. செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றுங்க. மாதம் முழுக்க மாமிச உணவுகளை தவிர்க்கணும். சனிக்கிழமையில் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாள் வணங்கிட்டு ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க. மிக சிறந்த வளர்ச்சி இந்த மாதத்தில் காத்துக்கிட்டு இருக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.